ஆன்மீக ஆனந்தம் தான் நமக்கு தகுந்த ஆனந்தம், தகுந்த சரியான தகுதியான ஆனந்தம். என்ன காரணம்னா சொல்கிறேன். இப்போது ஜீவாத்மாவை பகவானுக்கு ஷரீரம் ஷரீரம்னு சொன்னோம் இல்லையா? இந்த உடம்பு நமக்கு சரீரம், அதுபோல் ஜீவாத்மா பகவானுக்கு சரீரம். இங்கே ஒரு டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட் ராமானுஜர் விளக்குறார். இப்போ ஜீவாத்மாவை போய் பகவானுக்கு உடம்புங்கிறோமே, ஜீவாத்மாங்கிறதே அட்டாமிக்காக இருக்கும். ஒரு சரீரம் உடம்புன்னு சொன்னால் தலை கை கால் அதெல்லாம் இருக்கணும் இல்லையா? நீ பாட்டுக்கு ஜீவாத்மாவை சரீரம் சரீரம்னு சொல்கிறது எப்படி? கரெக்டாக கேள்வி. இந்த உடம்பு நமக்கு சரீரம்னா ஓகே, இதில் தலை இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது, சரீரம். இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஜீவாத்மா இருக்குது, அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சரீரம்னு சொல்கிறோமே, ஜீவாத்மா எப்படி ஒருத்தனுக்கு சரீரமாகும்? கொஸ்டின் கரெக்டா? ராமானுஜர் சொன்னார், சரீரம்னா என்ன டிஃபைன் பண்ணுங்கன்னார். ஒரு விஷயம் பார்த்துருக்கா, எந்த சயின்டிஸ்ட்டும் பாடியை டிஃபைன் பண்ணல. டிஃபைன் பாடி யாராவது டிஃபைன் பண்ணியிருக்காளா? டிஃபைன் பண்ணவர் ராமானுஜர். பாடிக்கு டெஃபினிஷன் கொடுக்குறார். எல்லாரும் என்ன நினைச்சாலும் கை கால் முதலிய அவயவங்களின் கூட்டமைப்பு பாடின்னா, ராமானுஜர் சொன்னார் சயின்டிஃபிக்காகவே அந்த டெஃபினிஷன் தப்பு. பாம்புக்கு கை இருக்கா கால் இருக்கான்னார். பாம்போட சரீரம் அதுக்கு சரீரம் தானே, கையும் இல்லை காலும் இல்லை, சரீரம்னு எப்படிப்பா சொல்கிற? அடுத்த கேள்வி கேட்டார், கை கால் இருந்தாலே சரீரம்னா பொம்மைக்கு கூட கையும் காலும் இருக்குது, அது யாருக்கு சரீரம்னு கேட்டார். இன்னொருத்தன் சொன்னான், இல்லை வேலை செய்யக்கூடிய கையும் காலும் இருந்தால் அது சரீரம்னா, அப்போ கோமா பேஷண்ட் ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார், கை கால் வேலை செய்யலை, பேராலிசிஸ் வந்துடுத்து, சரீரம் இல்லைன்னு சொல்லிடுவியா? சொல்ல முடியாது. இன்னொருத்தன் சொன்னான், டெஃபினிஷனை மாற்றுங்கோ, நாம் எந்த இடத்துல குடியிருக்கோமோ அதுதான் சரீரம்னா. நாம் எந்த இடத்துல குடியிருக்கோமோ அது சரீரம். நாம் ஜீவாத்மா, இதுக்குள்ளே குடியிருக்கோம், இது சரீரம். ராமானுஜர் சிரிச்சார், வீட்டில் கூட தான் குடியிருக்கோம், அதையும் நம்ம சரீரம்னு சொல்லிடுவியா? குடியிருக்கிறதெல்லாம் சரீரம் ஆகிடுமா? ஆகாது. சரி, அடுத்த டெஃபினிஷன் சொல்லுவோம். புண்ணியம் பாபம் ரெண்டையும் அனுபவிக்கிற ஊடகமாக மீடியாவாக எது இருக்கோ அது சரீரம். அதாவது ஜீவாத்மாவை டைரக்டாக தண்டிக்க முடியாது. நம்ம நிறைய பாபங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் கீதையில் கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டான்? ஆத்மாவை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, காற்று உலர்த்துவதில்லை, நெருப்பு எரிப்பதில்லை, தண்ணீர் நனைப்பதில்லை. அப்போ இவன் பண்ண தப்பெல்லாம் எப்படி தண்டிக்கிறது? இவனுக்கு ஒரு உடம்பை கொடுத்து அந்த உடம்பை வெட்டி உடம்பை கஷ்டப்படுத்தினா இந்த ஜீவாத்மா அந்த வலியை உணர்வான், தப்புக்கு தண்டனை கிடைக்கும். அப்போது பாப புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய ஊடகம் தான் சரீரம், மீடியான். அந்த மீடியா இல்லை, அது வேற. ஏன்னா மீடியானா அது ரெண்டு அர்த்தம் இருக்குது. அவார்டும் மீடியா தான். மீடியா சக்கரா டிவிலேருந்து வந்திருக்கார் பாருங்க. நாம் மீடியம்னு சொல்கிறது ஒரு ஊடகம். அந்த மீடியம் வாயிலாக இவன் பாப புண்ணியத்தை அனுபவிக்கலாம், அந்த மீடியம்னு சொல்கிறான். ராமானுஜர் சொன்னார், அப்படி மட்டும் வச்சுக்க முடியாது. பெருமாளுக்கு கூட ஒரு திருமேனி இருக்கும் இல்லையோ, அவருக்கு பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. பாப புண்ணியத்தை அனுபவிக்கிற ஊடகம் சரீரம்னா பெருமாளுக்கு எதுக்கு திருமேனி? அப்போ அதுக்கும் பொருந்தாது. இப்போ ராமானுஜர் சொன்னார், இந்த 3 டெஃபினிஷனும் தப்பு. சரீரத்துக்கு நான் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன், அது எல்லாத்துக்கும் பொருந்தும்னார். ஸ்ரீபாஷ்யத்தில் விலக்ஷணத்வாதிகரணத்தில் யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா ஸ்வார்த்தே நியந்தும் தாரயித்தும் ச சக்கியம் தத் சேஷதைக்க ஸ்வபாவம் தத் தஸ்ய சரீரம். ராமானுஜர் விளக்கம் கொடுத்தார். அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவன் மேன்மைக்காகவே செயல்படக்கூடிய ஒரு பொருளுக்கு சரீரம்னு பேருன்னார். மீண்டும் ஒரு முறை காதில் வாங்கிக்கோங்க. அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்து இருக்க முடியாதபடி அவன் மேன்மைக்காகவே செயல்படும் பொருள் எதுவோ அந்த பொருள் அவனுக்கு சரீரம். இப்போ நம்ம உடம்புக்கு பொருந்துறதான்னு பாருங்க. ஜீவாத்மாவாகிய நமக்கு அறிவு இருக்கா? நமக்கு அறிவு இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு, நம்புவோம். அறிவுள்ள ஒருவனால், நம்மால் தாங்கப்பட்டு, உடம்பை ஜீவாத்மா தான் தாங்கிறது, நம்மால் இயக்கப்பட்டு நாமளே இயக்கிறோம், நம்மை விட்டு தனித்திருக்க முடியாதபடி, வாழும் காலம் முழுக்க நம்மளை விட்டு உடம்பு எங்கேயும் போயிடாது, தனித்திருக்க முடியாதபடி நம் மேன்மைக்காகவே செயல்படுறது. உடம்பு எதுக்கு இருக்கு? ஆத்மாவுக்காகவே இருக்கு. அப்போ அறிவுள்ள ஒரு ஜீவாத்மாவால் தாங்கப்பட்டு ஜீவாத்மாவால் இயக்கப்பட்டு ஜீவாத்மாவை விட்டு தனித்திருக்க முடியாதபடி ஜீவாத்மாவின் ஏற்றத்துக்காகவே இருக்கிறது இந்த ஜீவாத்மாவுக்கு உடல்ங்கிறோம்.
இப்போ பொம்மைக்கு அது பொருந்தாது. ஏன்னா அறிவுள்ள ஒருவனால் அது தாங்கப்படலை, இயக்கப்படலை, அதனால் பொம்மை சரீரமாகாது. பாம்பின் உடம்புக்கு பொருந்துமானா பொருந்தும். அறிவுள்ள ஒரு ஜீவனால் அது தாங்கப்பட்டு இயக்கப்பட்டு அந்த பாம்பு ஜீவாத்மாவை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அதன் மேன்மைக்காகவே செயல்படுவதால் பாம்பின் உடல் அதற்கு சரீரம். இப்போ பெருமாள் திருமேனிக்கு இது பொருந்துமா? பொருந்துமே. அறிவுள்ள பெருமாளால் தாங்கப்பட்டு அவரால் இயக்கப்பட்டு அவரை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவர் மேன்மைக்காகவே இருப்பது பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம்ங்கிற அவர் திருமேனி. இப்போ அதே டெஃபினிஷன் படி ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம். எப்படின்னா ஜீவாத்மா பகவானால் தாங்கப்பட்டு பகவானால் இயக்கப்பட்டு பகவானை விட்டு தனித்திருக்க முடியாதபடி பகவானுடைய மேன்மைக்காகவே செயல்படுவதால் ஜீவாத்மா பகவானுக்கு சரீரம். இந்த பிரபஞ்சமே பகவானுக்கு சரீரம். ஏன்னா பிரபஞ்சம் பகவானுக்கு சரீரம்னா உடனே எது தலை எது கால் அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டாம். மொத்த பிரபஞ்சமும் பகவானால் தாங்கப்பட்டு பகவானால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவன் மேன்மைக்காகவே செயல்படுவதால் பிரபஞ்சம் முழுக்க பகவானுக்கு சரீரம். நாமும் அதே போல தான். அவனால் தாங்கப்படுறோம், அவனால் இயக்கப்படுறோம், அவனை விட்டு தனித்திருக்க முடியாது, அவன் மேன்மைக்காகவே இருக்கும், அதனால் அவனுக்கு சரீரம். இப்போ எல்லாரும் அவனுக்கு சரீரம்னு எடுத்தா அதுக்காகத்தான் இவ்வளோ சுற்றினோம். எதுக்குன்னா பாயிண்ட் நம்பர் 4 ஆன்மீக ஆனந்தம் தான். பாயிண்ட் நம்பர் 3 ஆன்மீக ஆனந்தம் தான் சரியான நமக்கு தகுதியான ஆனந்தம். ஏன்னா ஜீவாத்மா பகவானுக்கு சரீரம்னு சொல்லிட்டோம் இல்லையா. உடம்புங்கிறது என்ன பண்ணணும்? தன் ஆத்மாவுக்காகத்தானே உழைக்கணும். இந்த உடம்பு என்ன பண்ணுறது? உள்ளிருக்கும் ஜீவாத்மாவுக்காகத்தான் காலம் முழுக்க உழைக்கிறது. அப்போ ஜீவாத்மா பகவானுக்கு சரீரம்னு சொல்லிட்டா ஜீவாத்மா என்ன பண்ணணும்னா காலம் முழுக்க தனக்கு ஆத்மாவாக இருக்கும் பகவானுக்கே கைங்கரியம் பண்ணணும். அதனால தான் ராமானுஜர் கைங்கரியம் தான் மோட்சம்னர். நிறைய பேர் என்ன பண்ணுறா, ஏதோ எமோஷ்னலாக ராமானுஜர் சொல்லிட்டார். கிடையாது, அது ரொம்ப ஃபிலாசபிக்கலாக சொல்லியிருக்கார். ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம்னு சொல்லியாச்சு. அப்போ உடம்போட பர்பஸ் என்ன? ஆத்மாவுக்காக வேலை செய்கிறது தான். அப்போ ஜீவாத்மா பகவானுக்கு சரீரம்னு சொல்லியாச்சுன்னா ஜீவாத்மாவோட பர்பஸ் என்னன்னா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். அப்போ தன் ஆத்மாவான பகவானுக்கு விட்டு பிரியாமல் கூடவே இருந்து அவன் எப்படி இயக்குகிறானோ அப்படியெல்லாம் இருந்து கொண்டு அவனுக்கு எல்லாவித கைங்கரியமும் செய்வதுதான் பகவானுக்கு சரீரமாக இருக்கும் ஜீவாத்மாவுக்கு ஏற்ற செயல். அதை விட்டுட்டு வேற எந்த ஆனந்தம்னு போனாலும் அது ஆத்மாவின் தன்மைக்கு சரியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ இவ்வளவு சுத்தினது ஏன்னா இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, நாம ஜீவாத்மா, இது நம்ம உடம்பு. நம்ம உடம்பு நாம் சொல்கிறத கேட்காம நாம் உடம்புக்கிட்ட சொல்கிறோம், இல்லை இன்றைக்கி கல்யாண் நகரில் உபன்யாசம் இருக்குது, உபன்யாசம் அட்டன் பண்ணணும்னா உடம்பு நம்மக்கிட்ட அங்கெல்லாம் போக வேண்டாம், நான் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறேன்னு சொன்னால் அந்த உடம்பை நாம் விரும்புவோமா? அந்த உடம்பை நாம் விரும்புவோமா? ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், நாம் பகவானுக்கு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் கொடுப்பேன், மிச்சம் 23 மணி நேரமும் 55 நிமிஷமும் நான் ஏதேதோ பண்ணுவேங்கிறேன். அப்போ கூட அவர் பொறுமையாக ஏண்டா இப்படி பண்ணுறேன்னு ஒரு கேள்வி கேட்காம இருக்கார் பாருங்க. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. இந்த உடம்பு ஒரு நொடி நம்ம பேச்ச கேட்கலன்னா கூட இது என்னடா உடம்புன்னு கேட்டுடுறோம். முன்னாடி அதுவும் வயசானவாள்லாம் அடிக்கடி சொல்லுவா, முன்னாடிலாம் உடம்பு நான் சொன்ன பேச்சு கேட்டுது, இப்பெல்லாம் என் உடம்பு நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறதுன்னு வருத்தப்படுவா. ஆனால் பகவான் அதையும் பொறுமையாக காத்துன்னு இருக்கான். அப்போ உடல் என்பது ஆத்மா என்ன சொல்கிறதோ அதைத்தான் கேட்கணும், ஆத்மாவுக்காகத்தான் உழைக்கணும். ஆனால் இந்த ஜீவாத்மா பகவானுக்கு உடல்னு சொல்லிட்டு அந்த பகவானுக்காக உழைக்காம இருந்தான்னா, மற்ற இன்பத்தை நாடி போனான்னா அது அவன் தன்மைக்கு சரியா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. எந்த உடலுமே அப்படி இருந்தால் அந்த உடம்பை நாம் ஒத்துப்போமா? ஒன்றும் இல்லை, ஒரு டேப் ரெக்கார்டரே வச்சுருக்கோம், அந்த டேப் ரெக்கார்டரில் நாம் ஒரு பாட்டு பாடுன்னா அது வேறு பாட்டு பாடினா ஒத்துப்போமா? மொபைல் ஃபோனில் நாம் யாராவது ஒருத்தருக்கு டயல் பண்ணுறோம், அது வேற ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டுனா ஒத்துப்போமா? அதுபோல் இந்த ஜீவாத்மா பகவானின் சொத்துன்னா அவனுக்காக தொண்டு செய்து அவனை அனுபவித்து இன்பப்படுறோமே, அதுதான் நமக்கு ஏற்ற ஆனந்தம். அவனை மகிழ்வது தான் ஏற்ற ஆனந்தம். அதை விட்டுட்டு எங்கே போனாலும் அது சரியான ஆனந்தம் இல்லை. இதை திருமங்கை ஆழ்வார் அழகாக பாடினார். நைமிசாரண்யத்து பெருமாளை பாடும்போது, வம்புலாம் கூந்தல் மனைவியை துறந்து பிறர் பொருள் தாரம் என்றிவற்றை நம்பினார் இறந்தால் நமந்தமர் பற்றி எற்றி வைத்து எரி எழுகின்ற செம்பினால் இயன்ற பாவையை பாவி தழுவென மொழிவதற்கஞ்சி நம்பனே வந்துன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் எந்தாய். நைமிசாரண்யத்தில் காடு வடிவில் பெருமாள் எழுந்தருளி இருக்கார். திருமங்கை ஆழ்வார் அந்த பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறார். அப்போ சொல்கிறார், நிறையா மனிதர்கள் என்ன பண்ணுறான்னா, சாஸ்திரப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான்,
கடைசியில் அந்த பெண்ணை கை விட்டுட்டு, தன் கட்டிய மனைவியை கை விட்டுட்டு பிறர் மனைவி, அந்த பெண் இந்த பெண்ணு நாடி போகிறான். தவறான ஒரு வாழ்க்கை வாழறான். வாழும் காலத்தில் இன்பமாக இருக்குன்னு சொல்லி அனுபவிச்சுடுறான். ஆனால் அது தப்பான ஆனந்தம். நோட் திஸ் பாயிண்ட். ஆன்மீக ஆனந்தம்ங்கிறது சரியான தக்க ஆனந்தம். இந்த உலகியல் ஆனந்தத்தில் தகாத ஆனந்தத்துக்கு போகிறான். போய் ஏதேதோ பெண்களோடு வாழறான். ஆனந்தமாக இருக்குன்னு நினைக்கிறான். வாழும் வரை ஆனந்தம் போல தான் இருக்கும். ஆனால் அவன் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாளாம், அவனை யமலோகத்துக்கு கொண்டு வராளாம். ஏண்டா யமலோகமெல்லாம் இல்லைன்னு தானே பேசினேன், அதுக்காகவே உனக்கு ஒரு தனி அடி இருக்குங்க வா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கொண்டு போகிறாளாம். யமலோகத்தில் கொண்டு போய் வச்சு பழுக்க காய்ச்சிய இரும்பு பெண் பொம்மைகள் வரிசையாக இருக்குது. போய் கட்டிக்கோங்கிறா. ஐயோ, இங்கேயே சூடு பொங்கி வருது, அவ்வளோ புகை வருது, பழுக்க காய்ச்சிய இரும்பு பொம்மை, இதை போய் கட்டிக்க சொல்கிறேளே. அங்கே பெண்களை கட்டிண்டா ஆனந்தமாக இருக்குன்னு சொன்னியோ இல்லையோ, இதை போய் கட்டிக்கோன்னு தள்ளுறாளாம். அதில் போய் அப்படியே அந்த வெப்பத்தில் யாத்தனா சரீரம்னு யமலோகத்தில் ஒரு உடம்பு கொடுப்பா, யாத்தனா சரீரம்னு போய் கட்டிண்டா அந்த உடம்பே வந்து போகிறதான். அவ்வளோ கஷ்டப்படுறான். ஐயோ, இந்த கஷ்டமே வேண்டான் தான்ப்பா, உன் திருவடியில் வந்து சரணாகதி பண்ணுறேன், என்னை காப்பாத்துன்னார். எதுக்கு இதை சொல்கிறோன்னா, இப்போ உலகியல் இன்பங்களை அனுபவிக்கும் போது ஏதோ மேலோட்டமாக சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சின்னு போகிறான். அதில் தகாத விஷயங்கள் நிறையா இருக்கும், தப்பான விஷயங்கள் நிறையா இருக்கும். இதுக்கான தண்டனையாக அவன் பின்னாடி அனுபவிப்பான். ஆனால் ஆன்மீக ஆனந்தம் இருக்கே, அதில் தகாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. அத்தனையும் நமக்கு தகுந்த விஷயம். இப்போ உண்மையான ஆனந்தத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ தகுந்த ஆனந்தம்னா, லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணான் பாருங்க. லக்ஷ்மணன் தான் உண்மையில் அவ்வளவு ஆனந்தம் அடைந்தான். இதை எங்கே பார்க்குறோன்னா, ராமன் வனவாசம் புறப்பட்டு போயிட்டான். பஞ்சவட்டியில் ஒரு பர்ணசாலை குடில் அமைக்கணும். அப்போ ராமன் சீத்தை தங்குவதற்காக லக்ஷ்மணன் ஒரு குடில் அமைக்கிறான். குடில் அமைச்சிட்டு ராமனை கூப்பிட்றான். அண்ணா, குடில் தயார், வந்து பார்க்கலாம். ராமன் வந்து பார்த்துட்டு சொல்கிறான், வால்மீகி ஸ்லோகம், பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா ந சம்விருத்த பிதாமமா. என் லக்ஷ்மணா, பாவஜ்ஞேன என் மனசறிஞ்சு எனக்காக பர்ணசாலை அமைச்சிருக்கடா. கிருத்தஜ்ஞேன நம்ம அப்பா எனக்கு எப்படியெல்லாம் செய்வாரோ அதை பார்த்து அதே மாதிரி அமைச்சிருக்க. தர்மஜ்ஞேன அண்ணாக்கு தம்பி எப்படி பண்ணணுமோ, பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா எப்படி பண்ணணுமோ, தெய்வத்துக்கு பக்தன் எப்படி பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணியிருக்க. நீ என் அருகில் இருப்பதாலே என் தந்தை தசரதனை நான் இழக்கவில்லை. உன் அடிவில் எங்க அப்பா தசரதனையே பார்க்கறேன்டா. எங்க அப்பா வாழும் காலத்துல அவர் எனக்கு எல்லா நல்லதும் பண்ணிட்டு போனார். அவர் போனதுக்கு அப்புறமும் எனக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக, அவரை போலவே என்னை பார்த்துக்கணுங்கிறதுக்காக உன்னை பிள்ளையா பெத்துட்டு போயிருக்காரா. நீ என்னோடு இருப்பதாலே எங்க அப்பா போயிட்டாருங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. உன் வடிவில் தசரதனை காண்கிறேன் நான். ராமன் சொல்லி சந்தோஷப்பட்டதை பார்த்து லக்ஷ்மணன் சந்தோஷப்பட்டான். அதான் ஆனந்தமா. அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆன்மீகத்தில் எது ஆனந்தம்னா, நாம் ஒரு கைங்கரியம் பகவானுக்கு பண்ணுறோம் பாருங்க, நான் கைங்கரியம் பண்ணிட்டேன்னு சொல்கிறது ஆனந்தம் கிடையாதான். நம்ம கைங்கரியத்தை பார்த்து பகவான் சந்தோஷப்படணும். நம்ம ஆத்து பெருமாள்கிட்ட பக்தியோடு ஒரு நாள் கைங்கரியம் பண்ணிட்டு பக்தியோடு அவர் முகத்தை பாருங்க. நம்ம ஆத்து பெருமாளும் நம்மளை பார்த்து சிரிப்பார். அவர் புன்னகை செய்வதை பார்த்து, ஆஹா, இன்னைக்கு கைங்கரியத்துக்கு பெருமாள் மகிழ்ந்தானே, அவன் மகிழ்ச்சியை பார்த்து மகிழ்கிறோம் பாருங்க. அதுதான் உண்மையான ஆனந்தம். இது ஞாபகம் வச்சுக்க ஒரு கதை சொல்கிறேன். எங்கள் ஊர் கும்பகோணத்தில் என்ன பண்ணார், ஒரு உற்சவத்துக்கான மண்டகப்படி ஒருத்தர் எடுத்து நடத்திட்டு இருந்தார் ரொம்ப வருஷமாக. ஆகமப்படி அந்த உற்சவத்தில் சக்கரை பொங்கல் தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அவரும் அப்படி தான் பண்ணார். அவர் காலத்துக்கு அப்புறம் அவர் பையன் வந்து அதே உற்சவத்தை எடுத்து நடத்தினார். எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே பண்ணார். பிரசாதம் மட்டும் சக்கரை பொங்கலுக்கு பதிலாக புளியோதரை போட்டார். கேட்டால், இது ஆகமப்படி சக்கரை பொங்கல் தானே போடணும், புளியோதரை மாற்றிட்டேளேன்னு கேட்டால், மண்டகப்படிக்காரர் சொன்னார், எனக்கு டயபெட்டிஸ் அப்படின்னார். இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, சக்கரை பொங்கல் சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக பெருமாளுடைய சக்கரை பொங்கலை புளியோதரையா மாத்திட்டார். இதுதான் தனக்காக கைங்கரியம் பண்ணிக்கிறதுங்கிறது. அப்போ கைங்கரியம் பண்ணி இவரே சந்தோஷப்படணும்னு நினைக்கிறார். அதுவும் ஆனந்தம் கிடையாது. அப்போ எது தகுதியான ஆனந்தம்னா, சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்குங்கிறத பார்த்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், பகவான் சந்தோஷப்படணும். அவன் முகமலர்ச்சியை பார்த்து நாம் மகிழ்கிறோமே. ஒரு சரீரம்ங்கிறது என்ன பண்ணணும்னா, ஆத்மாவுக்காக உழைக்கணும். ஆத்மாவுக்காக உழைச்சி ஆத்மா சந்தோஷப்படும். ஆனால் இந்த சரீரம்ங்கிறது ஜடம், அதுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் ஜீவாத்மா இருக்கே, அது ஞானம் உள்ள சரீரம். பெருமாளுக்கு சரீரமான ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு. அவன் சந்தோஷப்படணும். எப்பன்னா, தனக்கு ஆத்மாவாக இருக்கும் பகவானுக்காக உழைச்சு அவன் மகிழ்வதை பார்த்து, ஆஹா, இன்னைக்கு அடியனுடைய கைங்கரியத்துக்கு பெருமாள் மகிழ்ந்தாரே, அதை பார்த்து மகிழறோம் பாருங்க. அதுதான் பகவானுக்கு சரீரமான ஜீவாத்மாவுக்கு தகுதியான ஆனந்தம், சரியான ஆனந்தம்.
திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சொன்னேனே, அப்படி இப்படின்னு ஏதாவது ஆனந்தத்தை தேடி போனால் வேறு அனர்த்தத்தில் போய் கட்டி அணைச்சிக்கோன்னு அந்த இரும்பு பாவை மேலே கொண்டு போய் தள்ளுவா. அப்படிப்பட்டது நமக்கு வேண்டாமே. எது தகுதியான ஆனந்தமோ சரியான ஆனந்தமோ அதில் போகணும்னா எது? ஆன்மீகம்தான் ஆனந்தம். இது 3வது பாயிண்ட். இப்போ 4வது, இந்த ஆன்மீக ஆனந்தம் இருக்கே, இதில் துக்கத்தின் கலவையே கிடையாது. என்னதான் லௌகிகத்தில் பெரிய பெரிய ஆனந்தம்னு எத்தனை சொன்னாலும் அது எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு துக்கம் கலந்துருக்கும். ஆனால் ஆன்மீக ஆனந்தத்தில் மட்டும் துக்கத்தின் கலவையே கிடையாது. இது எங்கே சொல்லியிருக்குன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7வது அத்தியாயம். இன்னொரு கதை சொல்கிறேன். நாரதர் என்ன பண்ணுறார்? சனத்குமாரர்கிட்ட போகிறார். அதீஹி பகவ இதிஹோபசாத சனத்குமாரம் நாரத ஸ்தங்கோவாச்ச எத்வேத்ததேன மோபசீத ததஸ்த ஊர்துவம் வக்ஷ்யாமீதி சகோவாச்ச. இது ரொம்ப விசேஷம். பூம வித்யான்னு அடியன் கொஞ்சம் மூல வாக்கியத்தோடு சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் காதில் வாங்கிக்கோங்க. அந்த மூல வாக்கியங்கள் ரொம்ப வசதி. அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ கருணாகராச்சார் சுவாமி எப்போ ஏதாவது திருமாளிகையில் உற்சவம் அது இதுனால என்னை கூப்பிட்டு, டேய் பூம வித்யா சொல்லுடா காதால் கேட்குறேன்பர், அது கேட்டால் ரொம்ப வசதி அப்படின்னு. இதுக்கு பூம வித்யான்னு பேர். அது சொல்கிறது துக்கம் கலக்காத ஆனந்தம்னா அது ஆன்மீக ஆனந்தம். என்ன ஒரு வரலாறுனா, நாரதர் சனத்குமாரர்கிட்ட போனாராம். சனத்குமாரர் எல்லாருக்கும் தெரியும், இந்த 4 பேரில் ஒருத்தர். ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்தாரு, சின்ன வடிவம், மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது. அவர்கிட்ட நாரதர் போகிறார். அந்த சனத்குமாரர்கிட்ட அவர்கிட்ட சொன்னாராம், அடி எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும்னார். சனத்குமாரர் சொன்னார், நாரதரே உபதேசம் பண்ணுறேன், ஆனால் இதுவரை நீங்கள் என்ன கற்றிருக்கிறீர்கள்னு சொல்லுங்கள், தெரிஞ்சால் அதுக்கு மேலே உபதேசம் பண்ணுறேன்னார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம பேச்சை கேட்குறான்னா நாம் முதல்ல ஜட்ஜ் பண்ணிக்கணும். எவ்வளோ பேர் இருக்கா, அவள் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கா, எந்த விஷயம் சொன்னால் அவள் ரசிப்பா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் நாம் பேசணுமே ஒழிய, நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டேன், எனக்கு என்னதெல்லாம் தெரியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் இதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்கன்னா எப்படி கேட்க முடியும்? இப்போது என்ன தான் தோனியே கிரிக்கெட் விளையாடினாலும் ஸ்டேடியம் முழுக்க ஃபுட்பால் ஃபேன்ஸாக உட்காந்துருந்தா தோனியோட கிரிக்கெட்டை எப்படி ரசிக்க முடியும்? அப்போ அவர்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியணும், அவளுக்கு என்ன தேவைன்னு தெரியணும். சனத்குமாரர் கேட்டார், நாரதா உனக்கு இது வரைக்கும் என்ன தெரியும்னு சொல்லு. நாரதர் பணிவோடு சொல்றார், ரிக்வேதம் பகவோத்யேமி, யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணம் சதுர்த்தம், இதிகாச புராணம் பஞ்சமம், வேதானாம் வேதம், பித்ரியம் ராசிம் தெய்வம் நிதிம், வாக்கோ வாக்கியமேகாயனம், தேவ வித்யாம் பிரம்ம வித்யாம் பூத வித்யாம் க்ஷத்ர வித்யாம் நக்ஷத்ர வித்யாம், ஏதத் பகவோத்யேமி. இத்தனை படிச்சிருக்கேன்னார். சனத்குமாரர் பார்த்தார், இவ்வளோ படிச்சுட்டு உபதேசம் எங்கிட்ட வந்து கேட்குறியே, நிறையா படிச்சிருக்கியேன்னார். அப்போ நாரதர் சொன்னாராம், எல்லாம் படிச்சிருந்தாலும் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதுக்கு அர்த்தம் கூட தெரியாது. வெறும் வார்த்தை தான் தெரியும், புத்தகத்தை படிச்சிருக்கேன், எனக்கு மேலே உபதேசம் பண்ணுங்கன்னார். இப்போ சனத்குமாரர் சொல்ல ஆரம்பிக்கிறார், வெறும் வார்த்தையை விட வாக்கு பேச்சாற்றல் வசத்தின்னார். பேச்சாற்றலை விட எது வசத்தின்னு கேட்டார் நாரதர். சனத்குமாரர் சொன்னார், வார்த்தையை விட வாக்கு பெருசு, வாக்கு பேச்சாற்றலை விட மனசு பெருசு. ஏன்னா மனசில் நினைச்சாதான் வாயால் பேச முடியும். மனசை விட எது பெருசுன்னு கேட்டார். மனசை விட எது பெருசுன்னா மன உறுதி, சங்கல்பம். வெறும் மனசு இருந்தால் போராது, மனதில் உறுதி வேண்டும். அந்த மன உறுதி பெருசு. வார்த்தையை விட வாக்கு பெருசு, வாக்கை விட மனசு பெருசு, மனசை விட மன உறுதி பெருசு. மன உறுதியை விட சமயோச்சித புத்தி பெருசு. மனசில் உறுதி இருந்தால் போராது, கரெக்டான நேரத்தில் அந்த திங்கிங் வரணும். சமயோச்சித புத்தி பெருசு. அதை விட தியானம் பெருசு. மனசை ஒருமுகப்படுத்தி பகவானை தியானிக்கிறோமே, தியானம் பெருசு. தியானத்தை விட விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய சாஸ்திர ஞானம், சாஸ்திரங்களை படித்து வரக்கூடிய ஞானத்துக்கு விஞ்ஞானம்னு பேர். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டா, விஞ்ஞானம்னா சயின்ஸ், மெய்ஞானம்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. விஞ்ஞானம்னா விசேஷமான விசதமான சாஸ்திரங்களை படித்து வரக்கூடிய ஞானம்னு அர்த்தம். அதனால் இந்த விஞ்ஞானம்ங்கிறது வசதி. அடுத்து விஞ்ஞானத்தை விட எது வசத்தின்னு கேட்டார். உடல் வலிமை வசத்தின்னார். என்னது? பலம் வாவ விஞ்ஞானாத் பூயஹா சதம் விஞ்ஞானவதாம் ஏக்கம் பலவான் ஆக்கம்பயத்தே. அறிவை விட ஞானத்தை விட உடல் வலிமை பெருசுங்கிறார். ஒத்துக்கிறீங்களா? எது பெருசு? மூளையா வலிமையா? எது பெருசு? உபனிஷத்து அப்படி சொல்லலை, உடல் வலிமைன்னார். ஏன்னா அதுக்கு காரணம் சொல்கிறாருப்பா, நீ சாஸ்திரத்தில் ஏகாதசி விரதம் இருந்தால் ஒசத்தின்னு படிச்சுட்ட, படித்தா போகாது, உடம்புல தெம்பு இருந்தால் தான் அதை அனுஷ்டானம் பண்ண முடியும்.
பகவானுக்கு பூஜை பண்ணணும்னு நல்லா படித்து ஞானத்தை வளர்த்துனுட்ட, ஆனால் பண்ணணும்னா உடம்புல தெம்பு வேணும். அதனால கைங்கரியத்தில் ஈடுபட சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம், தர்மங்களை அனுஷ்டிக்க உடம்பு வேணும். அதனால உடல் வலிமை பெருசு. உடல் வலிமையை விட உணவு பெருசு. உணவை ஏன்னா சாப்பிடலன்னா அது தெம்பு கிடையாது. உணவை விட தண்ணீர் பெருசு, ஏன்னா மழை பெய்யலைன்னா உணவு விளையாது. தண்ணீரை விட ஒளி பெருசுன்னர், ஏன்னா சூரிய ஒளி வந்தால் தான் தண்ணீர் மேலே போகும், ஒளி பெருசு. ஒளியை விட ஆகாசம் பெருசு, ஏன்னா ஆகாசத்தில் தான் எல்லா ஒளிகளும் இருக்குது, சூரியன், சந்திரன், மின்னல், நட்சத்திரம். ஆகாசத்தை விட எது பெருசுன்னு கேட்டார், நினைவாற்றல் பெருசு. நாம் அதை யூஸ் பண்ணுறது இல்லைங்கிறது வேறு விஷயம். நினைவாற்றலை விட எது பெருசுன்னு கேட்டார், ஆர்வம் பெருசு. ஏன்னா இத்தனை விஷயத்தையும் ஆர்வம் இருந்ததுனால தானே உட்காந்து கேட்டுருக்கள். இல்லைன்னா முதல் பாயிண்ட்னதுமே ஏதோ உபனிஷத்துன்னு எழுந்துன்னு போயிருப்பா, எழுந்துன்னு போகாமல் கேட்டுருக்காருனா அந்த ஆர்வம் தான் பெருசு. வார்த்தையை விட வாக்கு பெருசு, அதை விட மனசு, அதை விட மன உறுதி, ஒருமுகப்பட்ட மனது, தியானம், சாஸ்திர ஞானம், உடல் வலிமை, உணவு, தண்ணீர், ஒளி, ஆகாசம், நினைவாற்றல், ஆர்வம். 14 வந்துதா? அந்த ஆர்வத்தை விட பெருசு எதுனா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா விட யார் பெருசுன்னா ஏஷத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேன அதிவதத்தி. பரமாத்மாவானவன் ஜீவாத்மாவை விட பெரியவன், அவன் தாண்டா ரொம்ப பெரியவன், அவனை பற்றி சொல்கிறேன்னார். இப்போ நாரதர் கேட்டார், சுவாமி ஒரு நிமிஷம், இதுக்கு நீங்கள் முதல்லையே பரமாத்மாவை பற்றி சொல்லியிருக்கலாமேன்னார். இத்தனை எதுக்கு சொல்லணும்? அதுக்கு சனத்குமாரர் அழகாக விளக்கம் சொன்னாலாம். இந்த இரு கோடுகள் கதைன்னு சொல்லுவா. ஒரு கோடை போட்டுட்டு இதை அழிக்காமல் சின்னதாக்கும்பா, பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடுவான். எதுக்குன்னா எடுத்த எடுப்புலையே பகவானை ஒசந்தவன்னு சொன்னால் உன் மனசுக்கு பிடிபடாது. நீ எதெல்லாம் ஒசத்தின்னு நினச்சிட்டு இருக்கியோ அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டு இது எல்லாத்த விட பகவான் உயர்ந்தவன்னு ஒரு பெரிய கோடா போட்டா தான் கம்பேர் பண்ணி இதுதான் பெரிய கோடுன்னு நீ புரிஞ்சுப்ப. வார்த்தையை விட வாக்கு பெருசு, வாக்கை விட மனசு பெருசு. மன உறுதி, ஒருமுகப்பட்ட மனது, தியானம், விஞ்ஞானம், உடல் வலிமை, உணவு, தண்ணீர், ஒளி, ஆகாசம், நினைவாற்றல், ஆர்வம், ஜீவாத்மா. இந்த 15 விட உயர்ந்தவன் 16வதாக இருக்கக்கூடிய பரமாத்மா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவன்னா பூமா யத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமான்னர். பூமான்னா என்னன்னு கேள்வி. இதை ஸ்ரீபாஷ்யத்தில் பூமாதிகரணத்தில் ராமானுஜர் விளக்கிறார். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ கிராமர். ராமானுஜர் எவ்வளோ சம்ஸ்கிருத இலக்கண ஞானம் கொண்டவருங்கிறது அந்த இடத்துல தெரியும். அத்ராயம் பூமசப்தோ பாவ பிரத்யாந்தோ வியுத்பாத்யதே ததாஹி பிருத்வாதிஷு பகுசப்த பட்யதே பிருத்வாதிப்ய இமனிஜ்வா இதி இமனிச் பிரத்யயே கிருதே பகோர்லோபோ பூச்ச பகோஹோ இதி பிரகிருதி பிரத்யயோர் விகாரே பூமேதி பவதி பூமா பகுத்வம் இத்யர்த்தः அத்ர சாயம் பகுசப்தः வைப்புல்யவாச்சி ந சங்கியாவாச்சின்னர். என்ன அர்த்தம்னா சான்ஸ்கிரிட்டில் பகு ப்ளஸ் மா சேர்ந்தா பூமான்னு ஆயிடுமா. பகுனா நிறையான்னு ஒரு அர்த்தம், பகுனா பெரியன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பகு மா பூமானா பெருமை, ரொம்ப 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 பெரியவன் அர்த்தம். பகவான் ரொம்ப பெரியவன். எவ்வளவு தூரம் பெரியவன்னா அதுக்கு வார்த்தை சொல்றது உபனிஷத். யத்ர நான்யத் பஷ்யதி, எந்த ஒருவனை காணும்போது உங்கள் கண்கள் மற்றொன்றை காணாதோ, என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. நான் யத் ஸ்ருணோதி, எந்த ஒருவனை பற்றி கேட்கும்போது உங்கள் காது வேறு எதையுமே கேட்காதோ, செல்போன் சவுண்டை கூட காது யார் ஒருத்தனை பற்றி கேட்கும்போது கேட்காதோ, அவன்தான் பரம்பொருள். கேட்பார் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோ. நான் யத் விஜானாதி, எந்த ஒருவனை பற்றி சிந்திக்கும் போது மனசு இன்னொன்றை நினைக்காதோ அவன்தான் பூமாவாகிய பகவான். அவன் எவ்வளோ தூரம் பெரியவன்னா, அவனை சேவிக்கும் போது கண்ணு இன்னொன்னை பார்க்காது, அவனை பற்றி கேட்கும்போது காது இன்னொன்னை கேட்காது, அவனை நினைக்கும் போது மனசு இன்னொன்று நினைக்காது, அவ்வளோ உயர்ந்தவன். யோவை பூமா தத் சுகம். இங்கே அந்த வார்த்தை, அவனுடைய ஆனந்தம் இருக்கே அது துக்கம் கலக்காத உயர்ந்த ஆனந்தம். அதான பாயிண்ட் நம்பர் 4 சொன்னோம். துக்கம் கலக்காத ஆனந்தம். யோவை பூமா தத் சுகம் நால்பே சுகமஸ்தி பூமைவ சுகம். அவன்கிட்ட தான் உயர்ந்த ஆனந்தம் இருக்கு. எப்பேற்பட்ட ஆனந்தம்னா அவன் ஆனந்தத்தில் துக்கத்தின் கலவையே கிடையாது. அவனை அனுபவிக்க அனுபவிக்க துக்கமயமான உலகம்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, உலகமே ஆனந்தமயமாக மாறிடுமா. பகவானை அனுபவிச்சு அனுபவிச்சு ஆனந்தப்பட்டுட்டு இதே உலகத்தை நீங்கள் பாருங்க, உலகமே அப்படியே ஆனந்தமயமாக நமக்கு தெரியும். அது எப்படிப்பா? இந்த உலகம்னு சொன்னாலே இவ்வளோ நேரம் நாம் என்ன உபன்யாசம் பண்ணோம்? இன்பம் துன்பம் கலந்திருக்கும், இசிஜி போல் இருக்கும், எல்லா கதை சொன்னில்ல. இப்போ ராமானுஜர் ஒரு பாயிண்ட் போட்டார், இதே உலகத்தை நீ பகவானை அனுபவிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருன்னார். ஏன்னு கேட்டோம், 2 உதாரணம் கொடுத்தார் ராமானுஜர்.
யதா, இது ஸ்ரீபாஷ்யத்தில் பூமாதிகரணத்தில் ராமானுஜர் கொடுக்கும் உதாரணம். 2 உதாரணத்தில் ஒன்று, யதா பித்தோபகத்தேன பீயமானம் பயஹா பித்த தாரதம்யேன அல்பசுகம் விபரீதஞ்ச பவதி பித்தானுபகதஸ்ய சுகாயைவ பவதின்னர். முதல் உதாரணம், ஒருத்தனுக்கு பித்தம் ஜாஸ்தியாக எடுத்தான். நமக்கு புரியிறாப்புல சொல்லணும்னா கர்ட், GERD, அடிக்கடி வாந்தி வந்துட்டே இருக்குது, உமட்டுண்டே இருக்குது. அவன் பால் சாப்பிட்டானா, பால் சாப்பிட்டா பாலும் உமட்டுறது. அவன் சொன்னான், சிச்சி இது என்னப்பா பால், இது உமட்டின்ண்டே இருக்குது, இந்த பாலே வேண்டான்னா. டாக்டர் பார்த்துட்டு சொன்னார், டே பாலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் வயத்தில் தான் பிரச்சனை, இரு உனக்கு ராபிப்ரசோல் வித் டோம்பெரிடோன் தரேன்னு சொல்லி 1 வாரத்துக்கு எம்டி ஸ்டொமக்கில் இதை போட்டுக்கோன்னு கொடுத்தார். சாப்பிட்டான். 1 வாரத்தில் GERD குறைஞ்சுடுத்து. இப்போ பால் சாப்பிட்டானா, ஆஹா பால் ரொம்ப நன்னா இருக்கேன் நானும். இப்போ சொல்லுங்க, பிரச்சனை பாலில் இருக்கா வயத்தில் இருக்கா? வயத்தில் தான் பிரச்சனை. பால் எப்போதுமே நன்னா தான் இருந்தது. இவன் வயத்தில் ப்ராப்ளம் இருந்ததுனால அந்த பால் சுகமாக இல்லைன்னு சொன்னான். இவன் வயத்தில் உள்ள ப்ராப்ளத்துக்கு வைத்தியம் பண்ணதும் பால் சுகமாக எடுத்து இல்லையா? இந்த உலகமும் அந்த பால் போல உலகமெங்கும் பகவான் நிறைந்திருக்கிறான். உலகத்தில் எல்லாமே சரியாக தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கர்மாவினால் நம்ம ஞானம் சுருங்கி இருக்கிறதுனால உலகத்தில் இது தப்பாக இருக்குது, அது தப்பாக இருக்குது, இது சரியில்லை, அது சரியில்லை, அவர் இப்படி மாற்றணும், இவர் இப்படி மாற்றணும், விட்டா பகவானுக்கே உலகத்தை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நாம் அட்வைஸ் சொல்லுவோம். அப்படி உலகத்தில் இத்தனை தோஷங்கள் சொல்லின்னு இருக்கோம். அது பித்தம் உள்ளவன் பால் குடிக்கிற மாதிரி. அந்த பித்தத்துக்கு வைத்தியம் பண்ணுவது போல பகவானை தியானித்து தியானித்து அனுபவித்து அனுபவித்து அதன் மூலம் இந்த கர்மாவெல்லாம் கழிச்சுருட்டு அதுக்கப்புறம் உலகத்தை பார்த்தோம்னா ஒவ்வொரு பொருளையும் பகவான் தெரியுவான். உலகமே ஆனந்தமயமாக இருக்கும்னு முதல் உதாரணம் கொடுத்தார் ராமானுஜர். 2வது உதாரணம் கொடுக்கிறார். யதைவ ராஜபுத்திரஸ்ய பிதுர்லீலோபகரணம் ததாத்வேன அனுசந்தீயமானம் பிரியத்துவம் அனுபகதம் ததாத்வானுசந்தானே பிரியதமம் பவதி. இது 2வது சூப்பர் சிம்பிள் உதாரணம். ஒரு ராஜகுமாரன் இருக்கான். அவன் சிறைச்சாலை பக்கம் போனானா. கைதியெல்லாம் போட்டு காவலாளி அடித்து உதைக்கிறா. பார்த்ததும் பயந்துட்டானா. ஐயோ நம்ம ஊரில் இப்படி ஒரு சிறைச்சாலை இருக்கா, ஐயோ நாம் எங்கேயா தப்பி தவறி சிறைச்சாலைக்குள்ளே போய் மாட்டின்ட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனுக்கு ஊரை பார்த்தாலே பயமாக இருக்கான், அரண்மனையை பார்த்தாலே பயமாக இருக்கான். ஒரு நாள் ராஜாட்ட போனானா, பாப்பா சிறைச்சாலையை பார்த்தேன்ப்பா, எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாப்பா, பயமாக இருக்குப்பான்னா. ராஜா சொன்னார், அட போடா பைத்தியக்காரா, அடுத்து ராஜாவாக வரப்போகிறதே நீ தாண்டா, நீ யாரெல்லாம் தப்பு பண்ணுறானோ நீ தாண்டா அவங்களெல்லாம் அங்கே போட்டு தண்டிக்க போகிற, அதை பார்த்து நீ ஏன்டா பயப்படணுன்னார். ஓ அது நம்ம சிறைச்சாலையா, ஆமாண்டா நம்ம சொத்து, அப்போ ஏன்பா நான் பயப்படணும்னு சந்தோஷமாயிட்டானா. அது போல தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த உலகத்தை பார்க்கும்போது ஐயோ அது இருக்கே இது இருக்கே என்ன ஆபத்து வருமோ என்ன ஆகுமோ, உலகத்தில் வாழ்க்கையே ஒரு பீத்தியோடு பயத்தோடு வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனால் இதே உலகத்தை இது அத்தனையும் பகவானுடைய சொத்து, எனக்குள்ள எந்த பகவான் இருக்கானோ அவன் தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கான். அந்த ராஜகுமாரன் எப்படி யாரோடைய ஜெயிலோன்னு நினைக்கும் போது பயந்தான், எங்கள் அப்பா சொத்துன்னதும் அந்த பயம் போயிடுத்து. அதுபோல் நமக்குள் இருக்கும் பகவானுடைய சொத்து இதுதான், நான் பகவானுடைய குழந்தைன்னா கிட்டத்தட்ட உலகமே நம்மளுது தானே, உலகம் பிறந்தது எனக்காக சந்தோஷமாக. அதுக்கப்புறம் உலகத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம பகவானுடைய பெருமையை பார், எப்படியெல்லாம் உலகத்தை படைச்சிருக்கான், மலைகளை எப்படி செதுக்கியிருக்கான், நதிகளை எப்படி உருவாக்கியிருக்கான், காடுகளை எப்படி படைச்சிருக்கான், ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது உலகமே நமக்கு வியப்பாக ஆனந்தமாக தெரியும். அப்போ உலகத்தில் எந்த தோஷமும் இல்லை, நம் பார்வையில் பிரச்சனை இருக்குது, கர்மா நம்ம ஞானத்தை மறைச்சிருக்கு, அதனால எல்லாம் துக்கமயமாக தெரியுது. ஆனால் பகவானை தியானித்து தியானித்து அவனோடு அந்த ஆன்மீகத்தில் அவனுடைய அனுபவத்தில் ஈடுபட ஈடுபட நம்முடைய ஞானம் விரிவடைய விரிவடைய இந்த உலகமே நமக்கு ஆனந்தமயமாயிடும். அப்போ உலகியல் ஆனந்தத்துக்குன்னு போனோம்னா அதில் துக்கம் கலந்துருக்கும். இது சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சக்கரை பொங்கல் நல்லா இருக்குன்னு நம்பி சாப்பிடுவார். கூடவே இன்னொரு பிரச்சனை, சுகர் ஏறிடுத்து, HbA1c 2% ஏறி போயிடுத்து அப்படின்றவா. அப்போது சக்கரை பொங்கல் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா கூட HbA1cன்னு ஒரு பிரச்சனையும் சேர்ந்து வருது. ஏன் அதை விடுங்கோ, செல்ஃபோன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ஓவராக பார்த்து அதனால் கண்ணில் கோளாறு வந்து மைக்ரேன் தலைவலி வந்து தூக்கம் இல்லாமல் போய் எத்தனை பேருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருது. அப்போ உலகியல்ல ஒரு இன்பம்னு நாடி போனால் கூடவே 10 துன்பம் தான் சேர்ந்து வருது. ஆனால் பகவத் விஷயத்தில் அவனை அனுபவிக்க அனுபவிக்க இன்பம், அது இன்பம் மட்டும் இல்லை, அது துன்பத்தையும் இன்பமாக மாற்றி கொடுத்துடுறது. அதுதான் அவனுடைய இயல்பு. இதுதான் பகவானுடைய ரிப்பல்லண்ட் நேச்சர்னு ஒன்று சொல்லுவா. இந்த மடி துணி விழுப்பு துணின்னு அந்த காலத்தில் இருந்தவாளுக்கு தெரியும். இந்த ஒரு பையன் என்ன பண்ணிட்டானா, ஒரு அம்மா மடி துணியெல்லாம் மடித்து வச்சுருந்தா, ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், விழுப்பு துணியை கொண்டு வந்து அதில் போட்டான். அம்மா பார்த்தா, ஏண்டா இது இவ்வளோ மடி துணி மடித்து வச்சுருந்தேன், விழுப்பை கொண்டு வந்து போட்டுவிட்டேன், எல்லாம் விழுப்பாக எடுத்தேன்னா. பையன் சொன்னான், நோ ப்ராப்ளம், ஒரு மடி துணியை கொண்டு வந்து அதில் போட்டு விட்றேன்னு போட்டான். என்னடா பண்ணேன்னு கேட்டா, ஆமாம் மடி துணியில் விழுப்பு துணியை போட்டால் எல்லாம் விழுப்பாயிடும், இப்போ நான் விழுப்பு துணியில் மடியை போட்டால் எல்லாம் மடியாயிடும். எப்படா ஆகும்?
மடி துணியில் விழுப்பு போட்டாலும் எல்லாம் விழுப்பு தான், விழுப்பு துணியில் மடியை போட்டாலும் எல்லாம் விழுப்பு தான்னா. உலகத்தில் பியூர் ஆப்ஜெக்டும் இம்பியூர் ஆப்ஜெக்டும் கான்டாக்டில் வந்தால் இம்பியூர் ஆப்ஜெக்ட்டுக்கு பியூரிட்டி வராது, பியூர் ஆப்ஜெக்டும் இம்பியூர் ஆகிடும். ஆனால் பகவான் எப்படின்னா அவன் பியூராக இருக்கான், நாம் இம்பியூராக இருக்கோம். அசுத்தமான நாம் சுத்தமான பகவான்கிட்ட போகிறோம். நம்முடைய அசுத்தம் அவன்கிட்ட ஒட்டிக்கிறது இல்லை, அவனுடைய தூய்மையை நமக்கு கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்துட்றான். அதுதான் தூய்மையான ஆனந்தம். அப்போ அவனை அனுபவிக்கும் போது கிடைக்கும் ஆனந்தத்தில் துக்கத்தின் கலப்பு என்பதே கிடையாது. அன்அடல்டரேட்டட் ஆனந்தம் அது அங்கே தான் கிடைக்கும். கலப்படம் இல்லாத உண்மையான பியூர் பிளிஸ் அது எங்கே கிடைக்கும்னா ஆன்மீகத்தில் கிடைக்கும். உலகத்தில் நாம் எதுக்கு போனாலும் சரி, கூடவே ஏதாவது ஒரு பிரச்சனை, கூடவே ஒரு பாதகம், கூடவே ஒரு தோஷம். டிவி பார்த்துட்டே இருந்தால் கண்ணுக்கு கண்ணாடி போடுங்கிறான், செல்ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் மைக்ரேன் வருதுங்கிறான், சக்கரை பொங்கல் சாப்பிட்டா சுகர் ஏறிடுத்துங்கிறா. நீங்கள் எந்த ஆனந்தம்னு போனாலும் கூட ஒரு துக்கம் வரும். ஆனால் பகவானை அனுபவிக்கும் போது தான் துக்கம் இல்லாத ஆனந்தம். இது பாயிண்ட் நம்பர் 4. 4 அடுத்து இப்போ அடுத்தது 5வது பாயிண்ட்.